விஜய் அவர்கள் நான் மக்களுக்கு இலவசமே தரமாட்டேன்னு சொன்னாரு. தரமாட்டாருங்க. ஆனா 6 சிலிண்டரு மாசம் 2500 ரூபாயா? இது என்ன சார் பேரமா சார்? திமுக காப்பி அடிக்கிறாரா? இது திமுகவை காப்பி அடிக்கிறாரா இல்ல இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த ஏலம் கடையில விலையாத்தி வேடிக்கை பார்ப்பாங்கல்ல, நம்ம வரவா போறோம், வரவே போறது இல்ல, 10,000 சொல்லுவோம், நாளைக்கு அவன் வந்துட்டா நாங்களாம் 10,000 ரூபாய் கொடுக்குறோம்னு சொன்ன பாத்தி. இது இவர் என்ன மு.க. ஸ்டாலின் அவர்களா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு எடப்பாடி அவர்கள் கருணை தொகைன்னு சொன்னாரே, நான் ஒரே கேள்விதான் கேட்கிறேன். கொரோனா டைம் மு.க. ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவரா இருந்தார்ல, அப்ப சொன்னார்ல கொரோனா டைம் தானே கருணை வந்திருக்கணும், அப்ப வராத கருணை இப்ப வந்து என்ன பிரயோஜனம்? அன்னைக்கு சொன்னார்ல ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்க என்னன்னா, கொரோனானால நிறைய பேர் வேலைக்கு போகாம பாதிக்கப்பட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு 5,000 ரூபாய் கொடுங்கன்னு சொல்லும் போது அன்னைக்கு எங்கிட்ட எல்லாம் கொடுக்க முடியாதுன்னு அன்னைக்கு முதலமைச்சரா இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லி 1000 ரூபாய் தான் கொடுத்தாரு. வரும்போதே கொரோனா சார், அதை புரிஞ்சுக்கணும். 10 வருஷம் அதிமுகல முடியும் போதுதான் கொரோனா. ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும் போதே கொரோனால தான் வந்துச்சு. கஜானா முழுக்க காலியா இருந்துச்சு. அதை துரிதப்படுத்தி அந்த வேலைகள்லாம் செஞ்சு அவ்வளோ பண நெருக்கடி இருந்த போதும் வந்த உடனே ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 4,000 ரூபாய் கொடுத்தது யாரு? திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். அப்போ மக்கள் யாரை நம்புவாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல.